ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு 2 வெரைட்டி ரோல் செய்ய போகிறோம். அதுவும் பேக்கரி ஸ்டைலில் செய்ய போகிறோம். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்க போது வெஜ் ரோல் அண்ட் எக் ரோல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். நம்ம முதல்ல வெஜ் ரோலுக்கு வெஜ் மசாலா ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடேறிச்சு. கடுகு 10 கிராம் போட்டுடலாம். சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நறுக்குன வெங்காயம் 250 கிராம் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம் வரும், போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதை பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துருக்கேன், போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே போட்டு இதையும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. கறி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வெஜ் ரோல் செய்கிறதுக்கு வெஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடலாம். இந்த மசாலா இப்படியே சில்லுன்னு ஆறி வரட்டும். அடுத்தது நம்ம எக் ரோல் செய்கிறதுக்கு எக் மசாலா செய்ய போகலாம். வாங்க. ஒரு கடாயை வச்சு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நறுக்குன வெங்காயம் 1/4 கிலோ போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் 10 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இதை நம்ம முட்டை பொரியல் மாதிரி பண்ணிடலாம். விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காம. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எக் ரோல் செய்ய எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மசாலா நல்லா ஆறி வரட்டும். நம்ம அடுத்ததான் மாவு ரெடி பண்ணோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற வெஜ் ரோல் அண்ட் எக் ரோலுக்கு 1 கிலோ மைதா எடுத்துக்கலாம். வெயிட் போட்டு தான் எடுக்கிறேன் நான். 1 கிலோ சுகர் 150 கிராம் போட்டுக்கலாம். சால்ட் 20 கிராம் போட்டுக்கலாம். 10 கிராம் வெனிலா பவுடர் போட்டுடலாம். ஈஸ்ட் 20 கிராம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துருவோம். நம்ம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் டீலாகவும் இல்லாமல் மீடியம் திட்டத்தில் பிசைஞ்சு எடுப்போம். நம்ம நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தால் போதும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிருக்கேன்ட்டு. பாருங்கள், மாவு நல்லா நைஸாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நைஸாக டீலாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம சிறு சிறு துண்டாக்கி போட்டுடலாம். ஒரே மாதிரி சைஸில் இந்த மாதிரி சிறு சிறு துண்டாக்கி போட்டுருவோம். நம்ம வெஜ் ரோல் எக் ரோல் செய்யறதுக்காக 1 கிலோ மாவு எடுத்திருக்கோம். இது நம்மளுக்கு ஒரு 40 பீஸ் கிட்ட வரும். இந்த அளவு உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்யுங்க. இல்லை எனக்கு கம்மியாக வேணும்னா 1/2 kg ஆக்கிக்கங்க. 20 பீஸ் வரும். சின்ன சின்ன துண்டாக்கியாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். வாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுருவோம். நம்ம எல்லாம் உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ரோல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் பண்ணி வச்ச மாவு எடுத்துக்கலாம். மாவில் தொட்டுட்டு கீழே கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு தேய்ங்க. இதே மாதிரி தான் தேய்க்கணும். திருப்பி போட்டு தேய்ங்க. இந்த
மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறத தேய்ச்சி எடுத்துருவோம். இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம ஓவல் ஷேப்பில் தேய்ச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு நம்ம எக் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வெஜ் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிவிடுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜ் மசாலா நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. நம்ம முதல்ல வெஜ் ரோல் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நம்ம ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி வச்ச மாவு எடுத்துக்கலாம். வெஜ் மசாலா எடுத்து வைக்கலாம். நம்ம வெஜ் ரோல் தான் முதல்ல செய்கிறோம், அதனால் வெஜ் மசாலா வச்சுக்கலாம். இப்போது இந்த கார்னர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த கார்னரில் தண்ணி தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரோல் பண்ணி ஒட்ட வைக்கணும் அந்த மாவு, அதுக்காக தான். இந்த மாதிரி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி எடுத்து இப்படி ரோல் பண்ணுங்கள். இப்போ சைடில் இருக்கிற மாவை எடுத்து உள்ளுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள், உள் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் போதும். அப்படியே ரோல் பண்ணுங்கள். இந்த கார்னரை கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். இப்போது வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா வெஜ் ரோலும் சுற்றி எடுத்துருவோம். நம்ம சூப்பராக வெஜ் ரோல் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஆச்சுங்க. வெஜ் மசாலா ஸ்டஃபிங் வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துருக்கோம். இது முடிஞ்சிச்சு. இப்போ எக் ரோல் ரெடி பண்ணிடலாம். அது எப்படின்னு பாருங்கள். நம்ம முன்னவே தேய்ச்சி வச்சுருக்கோம் ஓவல் ஷேப்பில் மாவு. வெஜ் ரோலுக்கும் எக் ரோலுக்கும் சேர்த்து தான் மாவு ரெடி பண்ணோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மசாலாவை இதில் வச்சுடுவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு சேம் தான், முன்ன மாதிரி தண்ணி தொடச்சிக்கலாம். இந்த கார்னரில் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பக்கம் தான் நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கார்னரை ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். அந்த சைடு கார்னர் ஃபோல்டு, இந்த சைடு கார்னர் ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ரோல் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி ரோல் பண்ணிடலாம். இதே ரோல் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், எக் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எக் ரோலெல்லாம் சுற்றி எடுத்துருவோம். நம்ம எக் ரோல் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணணும். இதை எப்படின்னு பாருங்கள். பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி ரோல் எடுத்து தண்ணியில் துவச்சி இந்த மாதிரி வாட்டரில் டிப் பண்ணலாம். அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு அது மேலே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து போடலாம். அப்படியே ரோல் பண்ணிட்டா இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஒட்டிக்கும். அதில் பாருங்கள், நல்லா ஒட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருவோம். நம்ம எக் ரோல் எல்லாம் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வெஜ் ரோல் இதே மாதிரி சுற்றி எடுத்துருவோம். சேம் ப்ராசஸ் தான், எக் ரோல் பண்ண மாதிரி தான். இது கூட வெஜ் ரோல் எடுத்துக்கலாம். தண்ணியில் டிப் பண்ணலாம். வாட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தால் முடிஞ்சது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா வெஜ் ரோலும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். வெஜ் ரோலும் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறது தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் ஆயில் சூடு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். மீடியம் சூடு இருக்கணும், அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வெஜ் ரோலை இதில் போட்டு வேக வச்சு எடுத்துருவோம். ஒன்று எடுத்து போடுவோம். இந்த மாதிரி எடுத்து ஒன்றா போட்டுருவோம். நம்ம உள்ள பொறுமையாக போடுவோம், கை மேலே எண்ணெய் பட்டுறாமல். நான் இது மொத்தத்தையும் ஒரே டைம் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். வெஜ் ரோலை முதல்ல வேக வச்சு எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பொறுமையாக போட்டு வேக வைக்கலாம். நம்ம வெஜ் ரோல் எல்லாம் ஆயிலில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ஜாராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் முழுசாக கலர் வரும். இல்லைனா ஒரு பக்கம் கலர் வரும், ஒரு பக்கம் கலர் வராமல் போயிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு கலர் வருது, ஒரு சைடு கலர் வராமல் இருக்குது. அந்த
இந்த ஆயிலுக்குள்ளே முழுங்குறது மட்டும்தான் கலர் வருது. அதனால தான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ரோலெல்லாம் நம்ம ஆயிலில் போடுறப்ப சின்ன சின்னதாக இருந்தது. ஆயிலில் போட்டு வேக வைக்க அது நல்லா பெருசாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா ரைஸ் ஆகி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி போட்டிருக்கிறதுனால மேலே தீஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்களா மேலே தீய ஆரம்பிச்சிடும், உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வைங்க. இந்த மாதிரி நல்லா பன்னு ரைஸ் ஆகி வரும். இதை விடாமல் எண்ணெயில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈவனாக ஒரே மாதிரி கலர் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் பார்த்தா. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் கொதிக்கிறதும் நின்றுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும், வெந்துடுச்சு இது. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெஜ் ரோல். நம்ம ரெடி பண்ண வெஜ் ரோல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட எப்படி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம செஞ்ச வெஜ் ரோல்லாம் ஒரு பிளேட்டில் அடிக்கிடலாம். நம்ம ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வெஜ் ரோல் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி கிறிஸ்பியாக இருக்குது மேலே பாருங்கள். இப்போ கட் பண்ணலாம். நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணலாம். கரன்னு சவுண்டு வருதுங்க. சூப்பராக கட் பண்ணியாச்சு. வாவ், செம்மையாக இருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வெஜ் ரோல் எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு. இது இப்போ சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்புறமா சாப்பிடுவோம். அடுத்தது நம்ம எக் ரோல் செய்யணும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் மீடியமாக சூடேறி இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு எக் ரோல் எடுத்து போடுவோம் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் ரோல் எங்கே இருக்குது, ஆயிலில் எடுத்து போடுவோம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து ஆயிலில் போட்டுருவோம். பொறுமையாக எடுத்து போடுவோம். நம்ம எக் ரோலெல்லாம் ஆயிலில் போட்டாச்சு. இப்போ இதை பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம். நம்ம ஜோராக ப்ரெஸ் பண்ண போட்ட உடனே ஜோராக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அது ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் முழுசாக நல்லா வேகும். எல்லா பக்கமும் நல்லா கலர் வரும், நல்லா வெந்து வரும். அதனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், வெஜ் ரோலுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் செய்யணும். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலர் வரும். ஈவனாக ஒரே மாதிரி கலர் வர வரைக்கும் இதே மாதிரி பண்ணுவோம். ஆயிலில் போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் தான் எல்லாம் முழுசாக நல்லா வேகும். அப்போ தான் இந்த ரோல் எல்லா பக்கம் நல்லா வெந்து வரும். விடாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி போட்டிருக்கிறதுனால மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். இப்போ இந்த எக் ரோல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல் ப்ரௌன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இது வெந்துடுச்சு. ஆயிலும் கொதி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் ஆயிலிருந்து. நம்ம செஞ்ச எக் ரோல் செம்மையாக வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதை ஒரு பிளேட்டில் அடிக்கிடுவோம். இந்த ரோல் மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. இதை எடுத்து இப்பே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி இதை ஜோடிச்சிருவோம். அப்புறமா ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இந்த எக் ரோல் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னுட்டு. இப்போ இதை நம்ம பாருங்கள், கிட்ட வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணலாம் வாங்க. நம்ம ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணலாம். கரன்னு சவுண்டு வருது. கிறிஸ்பியாக இருக்குது உள்ள. சேம் வெஜ் ரோல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் மாறுது. அது வெஜ்ஜு, இது எக்கு. வாவ், ஆவி பறக்குதுங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. நான் செஞ்ச வெஜ் ரோலும் எக் ரோலும் நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.